100 நாட்களா தொடரும் ஜஸ்டிஸுக்கான போராட்டம். சிவகங்கை பக்கத்துல மானாமதுரைன்ற இடத்துல ஆகாஷ் டெல்லிஸ்ன்ற இளைஞரை மார்ச் 6ஆம் தேதி சிவகங்கை போலீசார் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில அவர் நடத்துற டார்ச்சர்னால கஸ்டடியில அவர் இறந்து போறாரு. இதை எதிர்த்து ஆகாஷ் டெல்லிஸ்ன்ற குடும்பத்தினர் மதுரை கிளை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இதை விசாரிச்ச மதுரை உயர்நீதிமன்றம் 2 நாளைக்கு முன்னாடி என்ன உத்தரவிட்டிருந்தாங்கன்னா, ஜூன் 15 மாலை 5 மணிக்குள்ள ஆகாஷ் டெல்லிசன் குடும்பத்தினர் அவருடைய உடலை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா மார்ச்சரிக்கு செய்ய வேண்டிய எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு, மருத்துவ சட்ட ரீதியான எல்லா வேலைகளும் நிறைவடைந்ததுனால அந்த உடலை குடும்பத்தினர் பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெறலன்னு சொன்னா அரசாங்கமே அதை அடக்கம் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. நேத்து அரசாங்கம் அடக்கம் செய்வதற்கான அனுமதியும் அளிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து ஆகாஷ் டெல்லிசனின் குடும்பத்தினர் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. இப்ப சமீபத்துல தான் சாத்தாங்குளம் கஸ்டடியல் டெத்துக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஆகாஷ் டெல்லிசன் குடும்பத்தினர் கஸ்டடியல் டெத்துக்காக நடத்தின போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.